இன்னைக்கு நாம பார்க்க போற கதை ஒரு காலத்தில் பரபரப்பாக இருந்து இப்போது கைவிடப்பட்ட ஒரு பழைய ரயில் நிலையத்தை பற்றியது. சுமார் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விபத்து நடந்ததால அந்த ஸ்டேஷன் வழியா வண்டிகள் போனாலும் அங்க நிக்காது. ஆனா அன்னைக்கு வினய் அப்படிங்கிற ஒரு இளைஞன் தெரியாம அந்த ஸ்டேஷன்ல இறங்கிட்டான். வினய் பெங்களூர்ல இருந்து தன்னோட ஊருக்கு போயிட்டு இருந்தான். நள்ளிரவு 2 மணி இருக்கும். தூக்க கலக்கத்துல வண்டி நிக்குதுன்னு நினைச்சு இறங்கிட்டான். அவன் இறங்கின அடுத்த நிமிஷமே ரயில் வேகமா கிளம்பிடுச்சு. சுத்தி பார்த்தா ஒரே இருட்டு. அந்த பிளாட்ஃபார்ம்ல ஒரு சின்ன பல்பு மட்டும் அங்கேயும் இங்கேயும் ஆடிக்கிட்டு எரியுது. அப்போதான் அவனுக்கு புரிஞ்சது, அது யாரும் வராத பழைய கருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன். வினய் பயந்து போய் ஸ்டேஷன் மாஸ்டர் ரூமை தேடி போனான். அங்க ஒரு வயசானவர் தலையில தொப்பி வச்சுக்கிட்டு ஒரு பழைய லந்தர் விளக்கை ஏட்டி வச்சுக்கிட்டு உக்காந்துருந்தாரு. தம்பி, இந்த நேரத்துல இங்க ஏன் இறங்குன? காலையில 6 மணி வரைக்கும் அடுத்த வண்டி வராது. இங்கேயே உக்காந்துரு. ஆனா ஒரு விஷயம், தண்டவாளத்துல என்ன சத்தம் கேட்டாலும் எட்டி பார்க்காத அப்படின்னு அந்த பெரியவர் எச்சரிச்சாரு. வினய் அங்கேயே ஒரு பெஞ்சில படுத்துட்டான். மணி 3 இருக்கும். திடீர்னு ஒரு நீராவி இன்ஜினோட கூ சத்தம் பயங்கரமா கேட்டுச்சு. இப்போ காலத்துல நீராவி இன்ஜின் கிடையாது. அப்புறம் எப்படி இந்த சத்தம் வருதுன்னு யோசிச்சுக்கிட்டே வினய் தண்டவாளத்தை பார்த்தான். அங்க ஒரு பழைய காலத்து ரயில் வந்து நின்னுது. ஆனா விசித்திரம் என்னன்னா, அந்த ரயில்ல இருந்து இறங்கின பயணிகள் எல்லாரும் தலை இல்லாம இருந்தாங்க. அவங்க எல்லாரும் கருப்பு உடை போட்டுக்கிட்டு மெதுவா வினய நோக்கி வர ஆரம்பிச்சாரு. வினய் அலறி அடிச்சுக்கிட்டு அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ரூமுக்கு ஓடினான். ஆனா அங்க அந்த பெரியவரை காணோம். அந்த மேஜை மேல ஒரு பழைய பேப்பர் கட்டிங் இருந்தது. அதை எடுத்து பார்த்த வினய்க்கு இதயம் நின்னே போயிடுச்சு. அந்த பேப்பர்ல 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விபத்தை பத்தின செய்தி இருந்தது. அதுல விபத்துல இறந்த ஸ்டேஷன் மாஸ்டரோட போட்டோ இருந்தது. அது வேற யாரும் இல்ல, இப்போ வினய் கிட்ட பேசின அதே பெரியவர்தான். வினய் அங்கிருந்து தப்பிக்க தண்டவாளத்துல ஓட ஆரம்பிச்சான். அப்போ பின்னாடி இருந்து அந்த நீராவி இன்ஜின் மின்னல் வேகத்துல அவனுக்கு பின்னாடியே வர்ற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. ஆனா திரும்பி பார்த்தா அங்க ரயிலே இல்ல. வெறும் வெளிச்சம் மட்டும் அவனை துரத்திக்கிட்டு வந்தது. கடைசி நிமிஷத்துல வினய் ஒரு பாலத்துல இருந்து கீழே குதிச்சு உயிர் தப்பிச்சான். மறுநாள் காலையில ஊர் மக்கள் வினய மீட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. வினய் நடந்தத சொன்னப்போ யாரும் நம்பல. ஆனா வினய் கையில ஒரு விஷயம் இருந்தது. அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கொடுத்த லந்தர் விளக்கு இன்னும் அவங்கிட்டயே இருந்தது. அந்த விளக்க போலீஸ் வாங்கி பார்த்தப்போ அதுல ஒரு தேதி செதுக்கப்பட்டிருந்தது. அது அந்த விபத்து நடந்த அதே தேதி. மிகவும் அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, அந்த விளக்குக்குள்ள எண்ணெய் இல்ல, திரி இல்ல. ஆனா அது இன்னும் எரிஞ்சுகிட்டே இருந்தது. வினய் அன்னைக்கு தப்பிச்சாலும் அன்னைக்கு அவன் பார்த்த அந்த தலை இல்லாத பயணிகள் அவனோட கனவுல தினமும் வர்றாங்க. இப்போ கூட அந்த பழைய ஸ்டேஷன் வழியா போற ரயில்கள்ல இருக்கிற பயணிகள் ஜன்னல் வழியா பார்த்தா ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் லந்தர் விளக்க தூக்கிக்கிட்டு யாருக்காகவோ காத்துக்கிட்டு இருக்கிறத பார்க்கலாமாம்.